கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள தக்கலையில் இன்று வாகன பேரணி செல்கிறார் அமித்ஷா. நாகர்கோவில் திருவனந்தபுரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம். திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு. மோடிக்கு தோசை பிடிக்குமா வடை பிடிக்குமா என்பது பிரச்சனை இல்லை, தமிழ் மொழி கலாச்சாரத்தை பிடிக்குமா என்பதே கேள்வி. தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகின் மிகப்பெரிய ஊழலை பாஜக செய்திருப்பதாக கோவை பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. You come here and you say I like dosas, and then you go back to Delhi and you say one nation, one leader, one language. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மூத்த சகோதரர் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? தடுப்பு சுவரை தாண்டி சென்று முதலமைச்சருக்காக இனிப்புகளையும் வாங்கினார். So who are you getting sweets from? The rose color இருக்குல்ல. Thank you. கோவைக்கு வரவேண்டிய 6000 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை மிரட்டி குஜராத்துக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு சென்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உண்மையான எதிரி யார், எதற்காக தேர்தலில் நிற்கிறோம் என்று தெரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கோவை பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். இனிப்பு வழங்கிய சகோதரர் ராகுலுக்கு இனிப்பான வெற்றியை பரிசாக வழங்குவோம், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாட் என்ற வாசகத்துடன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர். அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள் என விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டதாக மதுரை ரோட் ஷோவின் போது நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி. तमिलनाडु की जनता AIDMK DMK दोनों पार्टियों के करप्शन से त्रस्त है और भारतीय जनता पार्टी का ऑप्शन एक्सप्लोर करने जा रही है. அம்பேத்கர் நினைத்தால் கூட அரசியலமைப்பை அழிக்க முடியாது என பிரதமர் மோடி பேச்சு. பாஜக அரசியலமைப்பை அழித்துவிடும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு பதில். ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் கொல்கத்தாவில் கைதான இருவரை பெங்களூரு அழைத்து வந்து விசாரணை. சதித்திட்டம் தீட்டியது எப்படி என NIA கேள்வி. மத்திய பிரதேசத்தின் ரேவாவில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 6 வயது சிறுவன். அருகே பெரிய பள்ளம் தோண்டி மீட்கும் பணி தீவிரம். சென்னையில் சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம் விலை. ஒரு சவரன் தங்கம் 54,240க்கு விற்பனை. அதிமுகவை ஒழித்து விடுவேன் என ஆணவத்தால் அண்ணாமலை பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக ஒரு மாதிரியான கட்சி என்றும் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பதவி என்பது அப்பாயின்மெண்ட் ஆன பதவி எனவும் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேச்சு. கட்சி தலைவர் அண்ணாமலை இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி IPS படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க.
கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலம். சுவாமியும் அம்மனும் வீதி உலா சென்றபோது மீனாட்சியம்மன் வேடத்தில் சென்ற சிறுமிகள். அரியலூர் மாவட்டம் நின்னியூர் காலனி தெருவில் கண்டறியப்பட்ட சிறுத்தையின் கால் தடம். நிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை குடிக்க சிறுத்தை வந்ததாக கூறப்படும் நிலையில் கூண்டு வைக்க ஏற்பாடு. ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய டெல்லி அணி. அதிரடியாக விளையாடி அசத்திய மெகர்க் ரிஷப் பந்த். இந்தியாவில் கேமிங் துறையை நெறிப்படுத்துவதற்கு ஆணையம் தேவையில்லை என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டால் அரசு தலையிடும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். டெல்லியில் நாட்டின் தலைசிறந்த ஆன்லைன் வீடியோ கேமர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது ஆன்லைன் கேமிங் மற்றும் கேமர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை பிரதமர் மோடி கேட்டறிந்தார். கேமிங் துறையை அரசு நெறிப்படுத்துமா என்று கேமர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதற்கான தேவை இல்லை என்று பிரதமர் பதிலளித்தார். रेगुलेट शब्द ठीक नहीं होगा, वरना सरकार का स्वभाव होता है हर चीज में हाथ डालना. सरकार का मूल नेचर ये है. अब 2 चीजें होती है कि या तो आप उनको दबाने की कोशिश करो या तो कानूनी सारे बंधन लगा करके उनको अलग करो. दूसरा है कि आप चीज को समझो, समझ करके हमारे देश की रिक्वायरमेंट के अनुसार उसको मॉडिफाई करो, उसको कुछ कानून नियम व्यवस्था के अंदर ढांचा में लाओ, उसकी एक प्रतिष्ठा बढ़ाओ. अगर प्रतिष्ठा बढ़ जाती है तो फिर बुरा करने वालों को बहुत देर लगती है. இதனைத் தொடர்ந்து கேமர் ஒருவர் மோடியின் வயது குறித்து பேசியபோது தானும் அவர்கள் தலைமுறையை சேர்ந்தவர்தான் என நகைச்சுவையாக பதிலளித்தார். एंड आप जैसे मतलब हमारी और आपकी उम्र में काफी डिफरेंस है, लेकिन फिर भी एक नहीं, आपने किसने बताई? ये मीडिया में सब आता है, वो सच मत मानो. हाँ मतलब सर आप भी जेंजी है हमारे. हाँ, मैं कलर करके बाल वाइट रखता हूँ ताकि घर लोगों को लगे कि मैं मैच्योर्ड हूँ. நாட்டின் தலைசிறந்த கேமர்கள் உருவாக்கிய வீடியோ கேமை பிரதமர் மோடி விளையாடு பார்த்து மகிழ்ந்தார். हाँ लूज फुल लूज. मुझे हाथ मूव करना है. हाँ. आगे पीछे मत. जोर से मारिए. हाँ मारिए. के सब गेमर आज खुश हो गए हैं. இந்த ஆன்லைன் வீடியோ கேமிற்கு தான் அடிமையாக கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பிரபலமானவர்களை மோடி சந்தித்து விருது வழங்கிய நிலையில் தற்போது கேமர்களுடன் அவர் கலந்துரையாடி உள்ளார். மக்களவைத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை கவரும் நோக்கில் பிரதமர் இம்முயற்சியை மேற்கொண்டு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.